மினி கூலிங் ஃபேன். டர்பைன் ஹரிகேன், அதாவது ஜஸ்ட் ஏர் ஃப்ளோவை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது தான் டர்பைன் ஹரிகேன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஃபைன் மிஸ்ட். ஃபைன் மிஸ்ட்னா அந்த ஏரை வந்து சரியாக மிஸ்டாக ஃபார்ம் பண்ணுது, வாட்டர் மாலிகுலாக இல்லாமல் மிஸ்டாக இருக்கிற மாதிரி அதை மெயின்டைன் பண்ணுது. நாய்ஸ் ரிடக்ஷன், அதிகமான ஃபேன் ஃப்ளோவோட சவுண்ட் இல்லாமல் லிமிட்டடாக நமக்கு வந்து ஏர் ஃப்ளோ கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து வாட்டர் டேங்க். இதில் வாட்டர் டேங்க் அவைலபிலிட்டி இருக்குது. அதில் வந்து அரௌண்ட் 1/2 லிட்டர் வரைக்கும் நம்மளுக்கு இதில் இருக்குது. அதில் ரொம்ப நேரம் வந்து ரீஃபில்லிங் பண்ணாமலே நம்ம வந்து இதில் அந்த மிஸ்ட்டை வந்து என்ஜாய் பண்ண முடியும். அடுத்த சைடு என்ன போட்டிருக்காங்கன்னா, ஈஸி டு க்ளீன். அதை எப்படி க்ளீன் பண்ணுறது, மெயின்டெனன்ஸை, மற்ற டீட்டெயில்ஸுங்களாம் அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னென்ன ரூம்ஸில் அவைலபிள் பெட்ரூம், ஆஃபீஸ்ன்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் ஃப்ரண்ட் சைடு ஒரு ஸ்மால் போர்ஷன் ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரியான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல் எது இருக்குன்னா, அதுக்குள்ளே வந்து நம்ம எசன்ஸுங்க யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு வாசனை உள்ள திரவியங்களை இதுக்குள்ளே நம்ம எசன்ஸுங்களை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வர்ற ஏர் வந்து நல்ல ஸ்மெல்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். இது வந்து நமக்கு பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. வரும்போதே ஃபேனு வந்து தனியாக வருது. இது டிட்டாச்சபிளாக இல்லை உடஞ்சி வந்திருக்கான்றதை நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இதுக்குள்ளே இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்டு கொடுத்துருக்காங்க. இது சார்ஜிங்காக வந்து USB-C டைப் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கேப் இது. இதை ஃப்ரண்ட் சைடு வந்து இது டிட்டாச்சபிளாக எடுக்க முடியும், மறுபடியும் வைக்க முடியும். இது க்ளீன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம இதுக்குள்ளேயே போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது இப்படி ஆடாமல் இருக்க இந்த ரப்பர் யூஸ் பண்ணுறாங்க. இது மேலே இருக்கிற பாக்ஸ் இதை வச்சு க்ளோஸ் பண்ணுறது. இதோட பவர் பேங்க்கோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். பவர் அப் பண்ணியாச்சு. இதை இதுக்கு பவர் கொடுக்குறோம். இதில் ஸ்பீடு வந்து 3 விதமாக இருக்குது. செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்பீடும் அதுக்குரிய ஏர் டெலிவரியும் இருக்குது. நல்லாவே காற்று வருது. இப்போது இதனுடைய ஆப்ரேஷனில் அடுத்தது லைட். இதில் வந்து 7 லைட்ஸ் வந்து இதில் இருக்குது. எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வாட்டரில் இருக்கும்போது பார்க்க நல்லா இருக்கும். அடுத்தது வந்து இதனுடைய டைமர் எவ்வளவு நேரம் இது ஓடணுன்ற டைமரை வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். இது ஆனில் இருக்கும்போது நம்ம செட் பண்ணிட்டோன்னா அதனுடைய ஹவர்ஸ் டைம் செட் வந்து வேலை செய்யும். இப்போ இதில் வாட்டரை ஊற்றி பார்ப்போம். இதோட மிஸ்ட் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு. இதை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ இதனுடைய மிஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணி எஸ், இது வந்து ஃபர்ஸ்ட், இது இதனுடைய செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மிஸ்ட் வந்து 3 சைட்லேருந்து மிஸ்ட் வருது. அடுத்தது வந்து ஃபுல் மிஸ்ட் வந்து 5லேயும் வந்து மிஸ்ட் ஃபார்ம் ஆகுது. உண்மையிலே வந்து இதோட கூல் வந்து நல்லா இருக்குது, நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. இதனுடைய ஏர் ஃப்ளோ வந்து அதிகப்படுத்தி பார்ப்போம். உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஏர் ஃப்ளோ கிடைக்குது. அது கூலிங்காகவும் இருக்குது. இதில் மைல்டாக வச்சுருக்கும் போது அதை கூலை வந்து நம்மளால் உண்மையாகவே ஃபீல் ஆக முடியுது. பட் இந்த மிஸ்ட் ஃபார்மேஷனில் வந்து லைட்டாக வந்து மாய்ஸ்சர் தெரியுது. வாட்டர் லெவல் அது கிட்டே வைக்கும்போது அது சகஜமாக வாட்டருடைய மிஸ்ட்ன்றதால அதில் அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதில் நல்ல பியூரிஃபைடு வாட்டரை மட்டுமே போடுங்க. இல்லைன்னா இதுக்குள்ளே வந்து சால்ட் ஸ்டாக்னேஷன் ஆகி ஸ்டக் ஆக சான்சஸ் இருக்குது, அடப்புங்க ஏற்பட சான்சஸ் இருக்குது. இதனுடைய ரன்னிங் கெப்பாசிட்டியை வந்து பார்ப்போம். இது வந்து ஒரு
பவர் பேங்க்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு பவர் பேங்க் ஆர் மொபைல் சார்ஜர், டைரெக்டாக பவர் யூஸ் பண்ணுற டிசி பவர் கொடுக்கக்கூடிய சார்ஜிங்கில் நம்ம வந்து ஒரு மொபைலுக்கு கொடுக்குற அதே சார்ஜிங் வந்து போதுமானதாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்களையும் ரிவ்யூக்களையும் நம்ம பார்ப்போம். ஜெய் ஹிந்த்.